இன்னைக்கு பால் உற்பத்தியாளர்கள் தொடர்ந்து போராட்டியிருக்காங்க. ஆவின் நிறுவனத்துக்கு வர வேண்டிய பால் வரத்து என்பது கம்மியாயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு வெளி மாநிலத்தை போய் நம்ம பாலை கொள்முதல் பண்ணிருக்கோம். ஏன்னா தனியார் பால் நிறுவனங்கள் அதிகப்படியான விலை கொடுக்குறாங்க. ஆனால் நம்முடைய ஆவின் பால் நிறுவனத்தில் கொள்முதல் விலை உயர்த்தல. ஆகவே ஆவின் நிறுவனம் பாலுக்கு ரூபாய் 10 to 15 ரூபாய், அதாவது லிட்டருக்கு உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது. அதே போல அரசு ஊக்கத்தொகையாக 3 ரூபாய் 5 ரூபாய் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது. இன்றைக்கு பால் உற்பத்தியாளர்கள் போராட்டி இருக்காங்க. ஆகவே பால் உற்பத்தியாளருடைய கோரிக்கையை இந்த அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, பால் கொள்முதல் விலை உயர்வு பற்றி கேட்டிருந்தாரு. தமிழக முதல்வர் அவர்கள் தலைமையிலான இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு பால் கூட்டுறவு அமைப்புகளின் முதுகெலும்பாக விளங்குவதுடன் கிராமப்புறங்களில் இரவு பகலாக பால் உற்பத்தி செய்து ஆவின் நிறுவனத்திற்கு பால் வழங்கி வரும் உற்பத்தியாளர்களுக்கு பால் கொள்முதல் விலையை உயர்த்திட மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பரிசீலித்து வருகிறார் என்பதனையும், ஏழை எளிய சாமானிய மக்களின் வாழ்வாதாரத்தினை உயர்த்திட அரும்பாடுபட்டு வரும் தமிழக முதல்வர் அவர்கள் கடந்த ஆட்சியாளர்களால் ஆவின் நிறுவனம் பெரும் நட்டத்திற்கு உள்ளாகியுள்ள நிலையிலும் ஆவின் பால் உற்பத்தியாளர்களுக்கு பால் கொள்முதல் விலையினை உயர்த்தி வழங்க வேண்டியதன் அவசியத்தினை பரிசீலித்து ஆவின் பால் உற்பத்தியாளர்களுக்கு பால் கொள்முதல் விலையினை உயர்த்தி வழங்குவது தொடர்பாக விரைவில் நல்ல முடிவினை மேற்கொண்டு அறிவிப்பார் என்பதனை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு இந்த அவையின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விபி கிராம் திட்டத்தின் 2025 100 நாட்கள் என்பது 125 நாட்களாக புதிய சட்டத்தின்படி உயர்த்தப்பட்டுள்ளது. விவசாய பணிகள் பாதிக்காத வகையில் 60 நாட்கள் உச்ச வேளாண் பருவகாலமாக அறிவிக்கப்பட்டு அந்த காலத்தில் இத்திட்டம் செயல்படுத்தப்படாது. எனினும் வெற்றி 150 என்ற சிறப்பு திட்டம் நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 125 நாட்கள் வேலைவாய்ப்பை நிறைவு செய்துள்ள நலிவுற்ற மற்றும் ஏழை எளிய குடும்பங்களுக்கு கூடுதலாக 25 நாட்கள் வேலைவாய்ப்பு அரசு வழங்கும். இதன் மூலம் அந்த குடும்பங்களுக்கு மொத்தம் 150 நாட்கள் வேலைவாய்ப்பு வழங்கப்படும். இத்திட்டத்தை செயல்படுத்த திருத்தவளவு செலவு திட்ட மதிப்பீட்டில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையிலான அரசு ரூபாய் 100 கோடி ஒதுக்கீடு செய்துள்ள என்ற விவரத்தை பேரவை தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் மாண்புமிகு அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் அவர்கள் கடிதம் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. அது மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கலந்து பேசி கண்டிப்பாக உங்களுக்கு செய்து தரத்துக்கு உண்டான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை இந்த வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள். நூறு கோடி ஒதுக்கீடு செய்திருக்குது. அது இந்த 125 நாள் அவங்க யாரெல்லாம் வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த 25 நாள் எக்ஸ்ட்ராக்கு நம்ம கொடுப்போம்.